வணக்கம் மக்களே, நான் உங்க டாமி பேசுறேன். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரிஸ்ம் ஆப் இருக்குல்ல, எனக்கு அது ஒழுங்கா உச்ச கூட தெரியல. பட் நான் உங்களுக்கு புரியுதுல, அங்க அது போதும். PRASM இருக்குல்ல, அந்த ஆப்ல வந்து எப்படி யூடியூப்ல லைவ் போறதுன்னு பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்ல வரது புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, உங்க பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்ல போயிட்டு PRASM சர்ச் பண்ணுங்க. அதுல வந்து இந்த கருப்பு கலர்ல இந்த முக்கோணமா சிம்பிள் இருக்கும், PRASM லைவ் ஸ்ட்ரீம் ஆப்னு இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த ஆப்புக்குள்ள போன வந்து அந்த ஸ்கிரீன் ஒன்று இருக்கும் பாருங்களேன், அது நம்ம லைவ் போட தெரியுமா அந்த ஆப்ஷனே. மொத்தம் வந்து நம்ம யூடியூப்ல 2 தான் லைவ் போடலாம். ஒன்னு 16:9 லைவ் போடலாம், இல்லாட்டினா 9:16 லைவ் போடலாம். 16:9னா நம்ம வந்து இந்த வீடியோ போட தெரியுமா, வீடியோ லைவ் அது. 9:16னா அது வந்து ஷார்ட்ஸ் லைவ். ஓகேவா, இது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஸ்கிரீன் எடிட்டிங் இருக்கா, அதான் கிளிக் பண்ணி எடிட் பண்ணி உள்ள போறேன். அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், 4 ஆப்ஷன் இருக்குங்க. பிளஸ் அந்த நோட் புக் மாதிரி நிறைய இருக்கா. ஃபர்ஸ்ட் பிளஸ் வச்சுக்கோங்களேன். நம்ம கண்ட்ரோல், நம்ம ஷார்ட்ஸ் லைவ் போற கண்ட்ரோல் எல்லாமே இருக்கும். சேட், டெக்ஸ்ட், வெப், கண்டகல் இதெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா சேட் வச்சுக்கோங்களேன். சேட் டச் பண்ணோம்னா இப்படி தாங்க வரும். இந்த 4 ஆப்ஷன் இருக்குங்க. இது நம்ம உங்களுக்கு என்ன ஸ்டைல்னு வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் எல்லாம் இருக்கும். நம்ம எப்படி என்ன கலர் ஃபாண்ட், என்ன ஃபாண்ட்னு வச்சுக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல்ல ஒரு நல்ல கமெண்ட் இதை எடுத்துக்கிட்டு நீங்க வந்து எந்த இடத்துல வேணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வைக்கிறேன், இது மாதிரி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா, திருப்பி ஒரு பேக் வந்துட்டு திருப்பி லெஸ் நமக்கு டெக்ஸ்ட் இருக்கும். டெக்ஸ்ட் நீங்க அது என்ன எழுதி வச்சுக்கோங்க, டைப் பண்ணி வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து வெப்னு இருக்கா, இது வெப்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஏதாச்சும் உங்க யூடியூப் சேனல் ஏதோ லிங்கோ ஏதாவது போட்டு டைட்டில் போட்டு நீங்க அதை வந்து நீங்க பின் பண்ணி வச்சுக்கலாம். இது அதாங்க, வேற ஒன்றும் விஷயம் இல்லை. இது ஈஸியா தாங்க இருக்கு. நீங்க உள்ள போனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. BGM விளையாடுறீங்கன்னா BGM லைவ் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீ ஃபயர் விளையாடுறீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் லைவ் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன இமேஜ் இருக்கா, இப்போ இமேஜ் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து இதுல வந்து நான் டெம்ப்ளேட்லாம் நான் எடிட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது மாதிரி உங்களுக்கு இது மாதிரி டெம்ப்ளேட் வேணும்னா நீங்க சொல்லுங்க, நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதோ கார்னர் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, டச் பண்ணி வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபுல்ஃபில் ஆயிரும். ஃபுல்ஃபில் ஆன என்ன பண்ணணும்னா, அந்த 2வது ஒரு ஆப்ஷன் இருக்கா, டச் பண்ணி வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கிரீன் கேப்சர் இருக்குல்ல, அதுதான் நம்ம ஸ்கிரீன் கேம் வர தெரியுமா, ஸ்கிரீன் தெரியும். அது என்ன பண்ணா, அந்த 3 கோட் இருக்கா, கரெக்டா டச் பண்ணி மேல தூக்கி வச்சுக்கோங்களேன், ஸ்கிரீன் மேல வந்துடும். இப்போ அந்த ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு வந்து வெர்டிகல் ஷேப்ல இருக்கும். ஸ்கிரீனை வந்து 16 கொண்டு வரதுக்கு வந்து லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது கொண்டு வந்து வச்சுக்கோங்களேன். 16:9 வந்துடும். 16:9 வந்து கரெக்டா நீங்க ஜூம் பண்ணி கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்து இப்போ கமாண்ட் வந்து உள்ள இருக்கு, அதாவது நம்ம டெம்ப்ளேட்டுக்கு உள்ள இருக்கும். இப்போ அதை எப்படி கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சின்ன ஒரு பேக் வந்துட்டு 2வது ஒரு ஆப்ஷன் இருக்கும் தெரியுமா, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அந்த 2வது ஆப்ஷன் இருக்கு, அதை டச் பண்ணி வச்சுக்கோங்களேன். இது இல்ல, சரி 3வது ஆப்ஷன் இருக்கு, டச் பண்ணி வச்சுக்கோங்களேன். சேட்னு இருக்கா, அந்த கடை 3 புள்ளி இது எடுத்து திருப்பி அந்த இமேஜுக்கு மேல கொண்டு வரணும். அந்த கமாண்ட் ஆப்ஷன் மேல வந்துருச்சா, அது கரெக்டா நீங்க அந்த கமாண்டுக்கு உங்களுக்கு எவ்வளவு சைஸ் வேணுமோ நீங்க கரெக்டா அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது முடிஞ்சு. இப்போ நீங்க லைவ் போட கரெக்டா டெம்ப்ளேட் கரெக்டா ரெடி ஆயிட்டியே. இப்போ வந்து பேக் வந்துக்கோங்க. பேக் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த ரெடினா ஆப்ஷன் இருக்குல்ல, டச் பண்ணி வச்சுக்கோங்களேன். இப்படிதாங்க வரும் இன்டர்ஃபேஸ். வந்தோடனே அந்த ஸ்கிரீன் சேவ் இருக்கா, அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இந்த யூடியூப்லாம் நம்ம வெயிட்டிங் லிஸ்ட் போடுவோம் தெரியுமா, அந்த ஆப்ஷன் தாங்க இது. இந்த டாமிஸ் லைவ் இருக்கா, டச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி தாங்க வரும். ரைட் சைடு ஒரு சின்ன போட்டோ இருக்கா, அதாங்க தம்ப்நெயில் உங்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம லைவ் பண்ணி வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட்ல உங்க போட்டோ வர தெரியுமா, அதாங்க அது. இந்த தம்ப்நெயில் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணி தெரியும் வச்சுக்கோங்களேன். தெரியாட்டா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இது தனியாக வீடியோ போடுறேன். இப்போ உங்களுக்கு தேவையான டைட்டில் நீங்க வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் போறீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் லைவ், பப்ஜி போறீங்கன்னா பப்ஜி லைவ் இதை போட்டுக்கோங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க மறக்காம நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சர்ப்ரைஸ் பண்ணிப்பீன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம ஐடியா சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, ஷெட்யூல்ஸ் இருக்கா, ஷெட்யூல்ஸ் வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து நம்ம எப்பப்ப லைவ் போட்டிருக்கோம், நம்ம எப்பப்பெல்லாம் நம்ம வின் பண்றோம் எல்லாமே அதில் காட்டுங்க. ஷெட்யூல்ஸ்ங்கிறது இது வேற ஒன்றும் இல்லை, இதான் தேவையில்ல. நம்ம பேக் வந்துடலாம். இப்போ வந்து பப்ளிக் இருக்கா, பப்ளிக் வச்சுக்கோங்களேன். நீங்க பப்ளிக் விட நம்ம எல்லாம் பார்ப்பாங்க, அது தெரியும். இப்போ நாட் ஃபார் கிட்னா நீங்க கிட்டுக்கு நாட் ஃபார் மேட் ஃபார் கிட் அதை டச் பண்ணிக்கோங்க. நான் பாட்டுக்கு ஏதோ புலம்பிக்கு இருக்கேன், புரியுன்னு நினைக்கிறேன். நீங்க இதெல்லாம் தேவைப்படாத நீங்க பேக் வந்துருங்க. பேக் கண்டு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் தேவைப்படாதுங்க, பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு லெஃப்ட் சைட்ல குட்டியா 1080p இருக்கு, அதாங்க குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம லைவ் பார்க்கறது அதிகமா எந்த குவாலிட்டி பார்க்கறதுங்க. 2வது ஆப்ஷன் வந்து ஃபிக்ஸ்ட்லயே வச்சுக்கோங்க. ஃபிக்ஸ்டாவே அந்த குவாலிட்டி அப்படியே தான் இருக்கும். அப்புறம் வந்து இந்த லாஸ்ட் ஒன் இருக்கா, அது வந்து என்னன்னா, நம்ம இப்போ கேம்ல வச்சுக்கோங்களேன், லைவ் பார்க்கறது வந்து 2 செகண்ட் 3 செகண்ட் லேட்டா பாக்குறது, அவ்வளவுதாங்க. கோலே கொடுத்து ஸ்டார்ட் ஆயிருங்க. இது மாதிரி யூஸ் பண்ணா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.